எதை நோக்கி அவன் அரசு போகுது? எதை நோக்கி? கொரோனா வந்தபோது எந்த தனியார் மருத்துவமனை நோயாளியை சேர்த்துக்கிட்டது? இல்லை. சேர்த்து வைத்தியம் பார்த்து பலாயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றியது அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள். அன்றைக்கு கடவுளாகவும் தேவதைகளாகவும் இருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் இன்னைக்கு தேவையில்லாத உனக்கு தெரிகிறார்கள். அந்த மருத்துவர்கள், உயிர் காத்த மருத்துவர்கள் ரோட்ல நின்று போராடுறாண்டா, வீதியில நின்று எனக்கு ஊதியம் கொடு அப்படின்னு கேட்கிறான். கொடுக்கிறவா அரசு. கேட்கிறார்கள் செவிலியர்கள், கொடுக்கிறவா அரசு. நான் விளைய வச்ச நெல்லை வாங்கி கொள்முதல் செய்ய ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி சேமித்து வைத்துக்கோ, வீதியில போட்டு முளைக்க வைக்காதன்னு வேளாண்குடி மகன் கேட்கிறான்டா. கொடுக்கலடா. கேட்கிறான், கொடுக்கல. நீ கேட்கல 5000 போடுறாங்கடா. நீ கேட்கல 2000 தர்றேங்கிறான்டா. நீ கேட்கல ஓசியா பஸ் ஓட்டுறேங்கிறான்டா. இது என்னடா நாடுது? ஏற்கனவே போக்குவரத்து துறையில 1 லட்சம் கோடி நட்டருக்கு கடன் இருக்கு. இப்ப ஓசியா பஸ் ஓட்டினா இவனை தூக்கி ஓசியா கூட ஓட்டு போடக்கூடாது. அவனுக்கு நான் சொல்றது கேள்வி. போராடுங்க. படிச்சு